வணக்கம் நண்பர்களே. இன்றைய தினம் பார்த்திங்கன்னா பாடி படவட்டம்மன் கோவில், அதனுடைய சிறப்பு வரலாறு, இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோவில் பாடி சரவணா ஸ்டோர்ஸ், லூகாஸ் டிவிஎஸ் அது பக்கத்தில் சாலையோரமாக இருக்குது. மிக பிரசித்தி பெற்ற ஒரு அம்மன் கோவில், நாகதோஷ பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்லி இதில் குறிப்பிடப்பட்டிருக்குது. முந்தைய காலகட்டத்தில், அதாவது 14ஆம் நூற்றாண்டிலிருந்து 16ஆம் நூற்றாண்டு, இதுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் விஜயநகர பேரரசு ஆட்சி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஊர் பார்த்திங்கன்னா படை வீடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது பாடி அப்படிங்கிறது இப்போ குறிப்பிடக்கூடிய பெயர். முன்னாடி பார்த்திங்கன்னா படை வீடு அப்படி சொல்லுவாங்க. அதாவது மன்னர் காலத்தில், சோழர் காலத்துலேயும் விஜயநகர பேரரசு அந்த காலகட்டத்திலையும் பார்த்திங்கன்னா தங்கி போர் புரிகிறக்குரிய ஒரு இடமா இருந்திருக்குது. அந்த இடத்துக்கு பேர் படை வீடு அப்படி சொல்லுவாங்க. தங்கி போர் புரியக்கூடிய இடத்துக்கு பேர் படை வீடு. அப்படி படை வீடாக இருந்த இடம் இந்த இடம். காலப்போக்கில் படை வீட்டு அம்மன் அப்படிங்கிறது மருவி படவட்டம்மன் அப்படின்னு அம்மனுடைய பெயரும் கோவிலுடைய பெயரும் மாற்றம் அடைஞ்சிருச்சு. முன்னாடி சென்னையில், முந்தைய காலகட்டத்தில் சென்னையில் இருந்து திருப்பதிக்கு மாட்டு வண்டியில் போய் வந்துட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா குன்றுகளும் ஆறுகளும் ஓடைகளும் ஓடிய இடம்தான் இந்த பாடி அப்படிங்கிற ஊர். இதற்கிடையில் இவங்க பயணமாக போயிட்டு இருந்திருக்கிறாங்க 2 மாட்டு வண்டியில். சென்னை வாசிகள் திருப்பதிக்கு மலையிலிருந்து உருண்டு வந்த பாறை வழியை மறைச்சிருக்கு. உடனே இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அதை எடுத்து பார்த்தபோது உங்களுக்கு அம்மனுடைய தலைப்பகுதியாக இருந்திருக்குது. அப்போது அங்கே ஆடு மேய்ச்சி கொண்டிருந்த ஒரு சிறுமி, அவங்க அதை பார்த்துட்டு அவங்களுக்கு சுவாமியோட அருள் இந்த மாதிரி வேப்ப மரத்துக்கு அடியில் இந்த தொலைவில் எனக்கு நீங்கள் கோவில் அமைச்சிங்க அப்படின்னா உங்கள் சந்ததியினர் நல்லா இருப்பாங்க அப்படி சொல்ல, அவங்களும் அதனுடைய தலைப்பகுதி, அம்மனுடைய தலைப்பகுதியை வச்சு இன்றளவிலும் அந்த வேப்ப மரத்துக்கு அடியில் தலைப்பகுதியை வச்சு தான் பூஜைகள் நடக்குது. இது கருவறை மட்டும்தான் இருந்தது. 1998 அந்த காலகட்டத்தை ஒட்டி இதற்கு அதாவது சுற்றி உள்ள விக்கிரகங்கள், கோவிலை சுற்றி பெரிய மதில் சுவரும், அதுக்கு அடுத்தபடியாக உள்ள முருகன் சிலை, விநாயகர் சிலை, அம்மன் சிலை வழிபாடு, ஐயப்பன், இது மாதிரியான சிலைகள் வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மிகச்சிறந்த நாகதோஷ ஸ்தலமாகவும் திருமண தடை நீங்கிறதுக்கான மிகப்பெரிய ஸ்தலமாகவும் குழந்தை பேருக்கான சரியான ஒரு ஸ்தலமாகவும் இன்றளவிலும் இருக்குது. இதற்கான வழிபாட்டு முறை அப்படின்னு பார்த்திங்கனாக்கா ஆடி மாதம் அப்படிங்கிறதும் ரொம்ப விசேஷமாக இங்கே கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க.